எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீக்கெண்டுக்கு ஏன்னா படத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு புக் மை ஷோ ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா புதுசாக ஒரு தேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷோவாச்சு. அப்படி ஷோவாக நம்ம விட்டுருவோமா, உடனே அந்த தேட்டர் போய் வீடியோ பண்ண சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆமாம், இன்றைக்கி நம்ம பெரும்பாக்கத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க மிராஜ் சினிமாஸோட 4 ஸ்க்ரீனை பற்றி தான் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிராஜ் சினிமாஸ் கரெக்டாக சோழிங்கநல்லூர் டு பெரும்பாக்கம் மெயின் ரோட்டில் இருக்க சேகரன் மாலில் தான் இந்த மிராஜ் சினிமாஸ் இருக்குது. இது ஒரு டிராஃபிக்கான ஏரியாதுனால நீங்கள் 1 hour பிஃபோர் தேட்டருக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் மாலுக்குள்ளே என்ட்ரானே பார்க்கிங் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இவங்க பார்க்கிங்காக பைக்குக்கு ஒரு ஷோக்கு 50 ரூபாவும், காருக்கு ஒரு ஷோக்கு 100 ரூபாவும் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. பைக்குக்கு பார்க்கிங் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். அதேமாதிரி காருக்கு இப்போ வேலை ரெடி பண்ணுறதுனால மாலை சுற்றி பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் கார் பார்க்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து தேட்டரோட அவுட் கேட் பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் உங்களோட டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன், அதாவது புக் மை ஷோ, பேடிஎம் அவங்க வெப்சைட்டில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். இந்த மிராஜ் சினிமாஸ் வந்து சேகரன் மாலோட 4th floor தான் இருக்குது. நீங்கள் பைக் பார்க்கிங் பண்ணிவிட்டு லிஃப்ட் மூலியமாக 3rd ஃப்ளோருக்கு வந்து தேட்டருக்குள்ளே போயிடலாம். நீங்கள் மேலே வந்தோடனே தேட்டரோட ஃபுட் கோர்ட் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ப்ரைஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் பிவிஆர் ஏஜிஎஸில் இருக்க மாதிரியே ஃபுட் ப்ரைஸ் எல்லாமே இங்கே அதிகமாகவே இருக்குது. இங்கே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 70 rupeesக்கும் பப்ஸ் எல்லாமே 100, 110 அந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணிட்டு வராங்க. மற்றபடி எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்குது. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடியே ரைட் ஹேண்ட் சைடில் குடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக ஆரோ வாட்டர் வச்சுருக்காங்க. இது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். குடிக்கிறது தனியாக கப்போட இவங்க ஆரோ வாட்டர் வச்சுருக்கிறது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பாக சொல்லலாம். ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் பக்கத்துலேயே இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமும், ரைட் ஹேண்ட் சைடில் லேடிஸ் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் சைஸ் ரெஸ்ட் ரூம் சொல்லலாம், ஒரு சின்ன சைஸ் ரெஸ்ட் ரூம்னே சொல்லலாம். இங்கே 4 ஸ்க்ரீனுக்கும் இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. ஆனால் ஷோ டைம் மாறி மூவி ப்ளே ஆகிறதுனால இங்கே ரெஸ்ட் ரூம் வந்து அவ்வளோவா கன்ஜஸ்ட் ஆக வாய்ப்பே இல்லை. இது ஒரு புதுசாக பில்ட் பண்ண தேட்டர்ன்றதுனால ரெஸ்ட் ரூமை நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. அது இந்த மிராஜ் சினிமாஸில் பாராட்ட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு இங்கே வெயிட்டிங் லான்ச் ரொம்பவே பெருசாக இருக்குது. அதனால் நீங்கள் மூவிக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போனால் கூட இங்கே வெயிட் பண்ணிட்டு போகலாம். இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். இங்கே ஸ்க்ரீன் 1, 2, 3 எல்லாமே தேட்டரோட ரைட் ஹேண்ட் சைட்லையும், ஸ்க்ரீன் 4 மட்டும் தேட்டரோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீன் 4குள்ளே என்ட்ரான உடனே ஒரு சின்ன ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரான மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா இது ஒரு சின்ன ஸ்க்ரீன் தான். சீட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்லோப் சீட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் படம் பார்க்குறதுக்கு உண்மையாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 110 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அதுக்கு இவங்க டிக்கெட் ப்ரைஸாக 2 வகையாக பிடிக்கிறாங்க. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், ஒன்று ஸ்பெஷல்னு. எக்ஸிக்யூட்டிவ்க்கு 190 ரூபா டிக்கெட் ப்ரைஸும், ஸ்பெஷல் அதாவது பட்ஜெட் டிக்கெட்டுக்கு 60 ரூபா டிக்கெட் ப்ரைஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ மட்டும்தான் ஸ்பெஷல் சொல்கிறாங்க, அதாவது பட்ஜெட் டிக்கெட்டு. ஆனால் அந்த பட்ஜெட் டிக்கெட்டுக்கும் இங்கே இருக்கிற மற்ற சீட்ஸ் மாதிரியே எல்லா சீட்டும் கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு அங்கேயும் ரொம்ப நல்லாவே இருந்தது. தலையை ரொம்ப தூக்கி வேண்டிய பார்க்க அவசியமே இல்லை. இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 14 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 10 அட்மாஸ் ஸ்பீக்கரை கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே தாறுமாறாக இருந்தது. பேஸும் சரௌண்டும் உண்மையிலே செம்மையாக இருந்தது கண்டிப்பாக சொல்லலாம். இங்கே சரௌண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே பல்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் இப்போ தான் நான் முதலியாக ப்ரொஜெக்ஷன் ஒன்று புதுசாக பார்க்குறேன். ரே பிராண்டுன்னு ஒரு புது ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. இது 2K ப்ரொஜெக்ஷன் சொல்கிறாங்க. ஆனால் பிக்சர் குவாலிட்டி ஒரு 4K ப்ரொஜெக்ஷன் என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டி கண்டிப்பாக இருந்தது. இந்த ஸ்க்ரீன் 4ல் ஸ்மெல்லு சுத்தமாக இல்லை. ஆனால் ஏசி இங்கே நல்லா இருந்தது. அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 3 பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 3 வந்து தேட்டரோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரான உடனே ஏசி சூப்பராகவே இருந்தது. ஸ்மெல் இந்த தேட்டர்லேயும் இல்லவே இல்லை. சீட்டிங் டைப்பு இங்கேயும் ஸ்லோப் மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு உண்மையாக நல்லாவே இருந்தது. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸ்லைடிங்கோடவே நல்லா இருந்து சொல்லலாம். இங்கே சீட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ்க்கு 190, ஸ்க்ரீனோட ஃபஸ்ட்டு ரோ ஸ்பெஷலுக்கு 60 ரூபா டிக்கெட் பேசிங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 133 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனும் ஒரு சின்ன ஸ்க்ரீன் சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஒரு காம்பாக்டான ஸ்க்ரீனாகவே இருந்தது. நீங்கள் டாப் ரோல்ஸில் உட்காந்து படம் பார்த்தாலும் இந்த ஸ்க்ரீன் சைஸ் சேமாகவே எனக்கு இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த ஸ்க்ரீன்லேயும் ஸ்க்ரீன் 4ல் யூஸ் பண்ண ரே பிராண்ட் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 2K ப்ரொஜெக்ஷன் சொல்கிறாங்க. இங்கேயும் ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி சூப்பராகவே இருந்தது. இந்த ஸ்க்ரீன் 3லையும் டால்பி அட்மாஸ் ஆடியோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன்லேயும் மொத்தம் 24 பல்ஸ் பேண்ட் ஸ்பீக்கர் தான் இருக்குது. அதாவது 10 அட்மாஸ் ஸ்பீக்கரும் 14 சரௌண்ட் ஸ்பீக்கர் தான் இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் சவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் சவுண்ட் எஃபெக்ட் இன்னும் நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். மற்றபடி இந்த ஸ்க்ரீனில் குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 2 பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 2 வந்து ஸ்க்ரீன் 3யோட பக்கத்து ஸ்க்ரீன் தான் சொல்லலாம். ஸ்க்ரீன் 2 உள்ளக்குள்ளே என்ட்ரான உடனே ஏசி நல்லாவே இருந்தது. அதே மாதிரியே இங்கே சீட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஸ்பெஷல்னு. எக்ஸிக்யூட்டிவ்க்கு 190 ரூபாவும், ஸ்பெஷலுக்கு 60 ரூபா டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு ஆடிட்டோரிய வைஸ் பெரிய ஆடிட்டோரியமாக இருந்தாலும் ஸ்க்ரீன் வைஸ் ஒரு சின்ன ஸ்க்ரீனாகவே இருந்தது. நீங்கள் டாப் ரோலாக படம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ஸ்க்ரீன்லேயும் டால்பி அட்மாஸ் ஆடியோ யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 10 அட்மாஸ் ஸ்பீக்கரும் 14 சரௌண்ட் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே
பல்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் இந்த ஸ்க்ரீனில் உண்மையாக நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பிக்சர் குவாலிட்டி கம்பேர் பண்ணும்போது சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குது, பிக்சர் குவாலிட்டி இங்கே ஆவரேஜாக இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் நிக் பிராண்டோட 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிக்சர் குவாலிட்டி ரொம்ப ஆவரேஜாகவே இருக்குது. இவங்க கண்டிப்பாக ப்ரொஜெக்ஷனோட பிரைட்னஸையும் கான்ட்ராஸ்டையும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இந்த ஸ்க்ரீனில் பிக்சர் குவாலிட்டியை தவிர்த்து மற்றபடி நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஸ்க்ரீன் டூலையும் எதுவுமே இல்லை. கடைசியாக நம்ம இந்த மிரர் சினிமாஸோட மெயின் ஸ்க்ரீனான ஸ்க்ரீன் ஒன்றை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரான உடனே மற்ற 3 ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய அடிட்டிவாக இருக்கும். அதை விட கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாகவும் தெரியாது. மற்றபடி ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் சொல்ல முடியாது. இந்த ஸ்க்ரீன் ஒன்றில் ஒரே நேரத்தில் 179 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அதுக்கு இவங்க டிக்கெட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதே சேம் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கப்புறம் ஸ்பெஷல்னு பிரிக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ்க்கு இங்கே 190 ரூபாவும் ஸ்பெஷலுக்கு 60 ரூபா டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட் ரோ ஸ்பெஷல் வந்து கொஞ்சம் தலையை தூக்கி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கும் சேம் சீட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப ஸ்லைடிங்காகவும் நல்லாவே இருந்தது படம் பார்க்குறதுக்கு. இங்கேயும் ஸ்லோப் டைப் சீட் அரேஞ்ச்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. இந்த ஸ்க்ரீனில் நெக் பிராண்டோட ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் 4K ப்ரொஜெக்ஷன் சொல்கிறாங்க. ஆனால் பிக்சர் குவாலிட்டி இங்கேயும் ஒரு ஆவரேஜ் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன்லேயும் பிக்சர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். பிரைட்னஸையும் கான்ட்ராஸ்டையும் கொஞ்சம் ஏற்றி ஆகணும். இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 16 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 10 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இங்கேயும் சரௌண்ட் அட்மாஸ் எல்லாமே பல்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே செம்மையாகவே இருக்கும். பேஸும் நல்லாயிருக்கும். சரௌண்ட் ட்ராவல் ஆகிறது நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீனில் எங்கே உட்காந்தாலும் அந்தளவு சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராகவே இருந்தது. ஆனால் பிக்சர் குவாலிட்டி மட்டும் கண்டிப்பாக இவங்க இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இந்த ஸ்க்ரீனில் ஏசி கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏசி வெண்ட்லேருந்து வர சவுண்டு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்லேயும் ஒரு சீட்ஸுக்கு முன்னாடி இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபுட்ஸே நம்ம சீட்டில் இருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுவும் எல்லா ஸ்க்ரீன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஓவராலாக இந்த மிரர் சினிமாஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, முக்கியமாக நம்ம ஒரு தேட்டருக்கு படம் பார்க்குறதுக்கு போகிறதுக்கே அந்த பெரிய ஸ்க்ரீன் தான் காரணம். அந்த பெரிய ஸ்க்ரீனே இங்கே இல்லாததுனால எனக்கு இந்த தேட்டர் சுத்தமாக செட் ஆகலை. இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் சைஸை தவிர்த்து இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரீன்லையுமே சவுண்ட் எஃபெக்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் ஸ்க்ரீனில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த தேட்டரில் டெமோ ஆடியோ எதுவும் ப்ளே பண்ணல, அதனால் டெமோ ஆடியோ நான் எதுவும் அட்டாச் பண்ண முடியல. எல்லாருக்கும் நன்றி.